Hi friends, welcome to Sithu Kitchen. வெண்டைக்காய் புளி குழம்பு, வெண்டைக்காய் பொரியல்னு செஞ்சு சாப்பிட்ருப்போங்க. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் மப்பாஸ் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் பொடி பொடியாக சாப் பண்ண இஞ்சி, பொடி பொடியாக சாப் பண்ண 2 பச்சை மிளகா, அது கூடயே நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2ஆம் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிங்கன்னா 3 பங்கு தண்ணி சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டியாக அரைச்சி வச்சுருக்க 1ஆம் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடுங்க. தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்களா. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடி பொடியாக சாப் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெண்டைக்காய் மப்பாஸில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம வெண்டைக்காய் மப்பாஸ் ரெடிங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தாக சாப்பிடுங்க. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.